நம்ம இன்னைக்கு முருங்கைக்கீரை சாம்பார் எப்படி வைக்கிறது பார்க்க போறோம். தேவையான பொருட்கள்: முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கணும். அது கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். பூண்டு 5 பல்லு, சின்ன வெங்காயம் கொஞ்சம் தேவையான அளவு, தக்காளி 2 சின்னதாக பொடியாக நறுக்கி இருக்கிறேன், சாம்பார் பொடி, பெருங்காயத்தூள், ஜீரகம், உப்பு, கடுகு, கொஞ்சோண்டு புளி தண்ணி. சாம்பாருக்கு தேவையான துவரம்பருப்பை போட்டு கழுவி வேக வச்சுக்கிறேன். மஞ்சள் கொஞ்சம் சேர்த்து 3 விசில் வைக்கணும். செய்முறை: முதல்ல தாய்ச்சில் 2 டீஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கிறோம். தாளிக்கிறதுக்கு கடுகு கொஞ்சம், பெருங்காயத்தூள் கொஞ்சம், எண்ணெய் காஞ்சதும் கடுகு கொஞ்சம் போட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துருக்குறேன். 2 பொரிஞ்சோன்னே வெங்காயம் போடணும். கொஞ்சம் வெங்காயம் வணங்க உப்பு சேர்த்துக்கணும். நல்லா வெங்காயம் வணங்கணும். செவக்க இந்த குழம்புக்கு எண்ணெய் ஜாஸ்தி வேணாம், 2 டீஸ்பூன் ஊற்றினாலே போதும். நல்லா வதங்கிட்டு வருது. இன்னும் கொஞ்சம் வதங்கினா தக்காளி சேர்த்து வதக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம் வதங்கிறதுக்கு. நல்லா தக்காளி கரையணும். சிம்மில் வச்சுக்கணும் அடுப்பு. இப்போ திறந்து பார்க்கலாம். இடையில அப்பப்போ எடுத்து கிண்டி பார்த்துக்கணும். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ வேக வச்ச பருப்பு எடுத்து ஊற்றணும். சாம்பார் பொடி 2 டீஸ்பூன். இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி பருப்பில் ஊற்றணும். அப்படியே போட்டால் கட்டி ஆகிடும். பருப்பில் ஊற்றணும். ஊற்றிட்டு சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க விடணும். சாம்பார் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். போதுமான லாஸ்ட்டாக குடிச்சு பார்த்துக்கணும். கொஞ்சம் டேஸ்ட்டு பார்த்துக்கணும். இப்போ கொதிக்க விடுறோம் கொஞ்சம் நேரம். சாம்பார் கொதிச்சிருச்சு. இப்போ கீரையை போடுறோம். முருங்கைக்கீரை ஒரு 1/2 டீஸ்பூனு ஜீரகம் போட்டு இப்படி நசுக்கிக்கணும். அது பிறகு பூண்டு போட்டு நசுக்கிக்கணும். சாம்பார் கொதிச்சிருச்சு. இந்த பூண்டையும் ஜீரகத்தையும் இதில் போட்டுருவோம். வாசமாக இருக்கும். போட்டு ஒரு கிளறி லைட்டாக அந்த புளி தண்ணி கொஞ்சோண்டு ஊற்றணும். டேஸ்ட்டு கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம். சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு. இனிமேல் இறக்கிடலாம். முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி.